Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அப்படியே பாதியிலேயே நிக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்னு சொல்லி அப்படியே எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஆரம்பிக்கும், சீட் மேட்ரிக்ஸ் எப்போ வரும், அப்போ இதெல்லாம் டிலே ஆகிட்டே போனது. என்ன காரணத்தினால டிலே ஆகி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்படியே தள்ளிக்கிட்டே போனாங்க. 9 முறை 9 டைம்ஸ் சீட் இன்க்ரீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தது. 9 முறை சீட் இன்க்ரீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால நமக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 அப்படியே டிலே ஆகிட்டே போச்சு. அப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி தான் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் இருக்கும். ஸோ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணோடதே நமக்கு ரெசிக்னேஷன் நோட்டீஸ். இந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ்னால தமிழ்நாட்டுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுண்ட் 3 கவுன்சிலிங்ல நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள் எய்ம்ஸ், ஜிப்மர், MMC, ஸோ இந்த மாதிரி கல்லூரிகளை எடுத்து போறாங்க அப்படின்னா இங்க ரெசிக்னேஷன் பண்ணிட்டு தான் போக முடியும். அது ரீஅலாட்மெண்ட் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரியிலிருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாறுறீங்க அப்படின்னா அது ரீஅலாட்மெண்ட். பட் தமிழ்நாட்டில் இருந்துட்டு நீங்க ஆல் இண்டியா கோட்டால 3rd ரவுண்ட்ல ஒரு கல்லூரி கிடைச்சு போறீங்க அப்படின்னா நம்ம ரிசைன்மெண்ட் தான் போக முடியும். ஸோ அந்த மாதிரி ரிசைன்மெண்ட் போகும்போது நமக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஒரு கணிசமான இடங்கள், ஒரு 50 இடங்கள் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ அதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அப்போ இந்த ரெசிக்னேஷன் நோட்டிபிகேஷனை பேஸ் பண்ணி இந்த குழந்தைகள்லாம் ரிசைன்மெண்ட் போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சீட் மேட்ரிக்ஸ் வரும். அப்போ இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கும். அந்த மிக முக்கியமான அப்டேட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்ல எஸ் த MCC of DGHS has published the provisional result of All India Quota. ஸோ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணதுனால ரெசிக்னேஷன் போர்ட்டல் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ரெசிக்னேஷன் போர்ட்டல் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் will open till 5 PM of 23/10/25. 23/10/2025 5 மணி வரைக்கும் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த போர்ட்டல்ல நீங்க சப்மிட் பண்ணிட்டு அந்த லெட்டரை நீங்க என்ன பண்ணணும், அந்த கல்லூரியில கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ அதுக்கப்புறம் நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். எந்த வித ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் பிடிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆயிரும். அப்போ மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு அப்புறம் நமக்கு போறது கடினமா இருக்கும் ஆல் இண்டியா கோட்டால கிடைச்சா. பட் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ இந்த நல்ல மார்க் எடுத்திருக்க குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டால எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்க பொறுத்து நமக்கு நம்ம இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். The candidate can resign without forfeiture. அது செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க, டியூஷன் ஃபீஸ் பிடிக்க மாட்டாங்க. till 23/10/25 நாளைக்கு 5 மணி வரைக்கும் இருக்குதுங்க. எனி ரெசிக்னேஷன் ஆஃப்டர் திஸ் டைம், அதுக்கப்புறம் நீங்க ரிசைன் பண்ண நினைச்சீங்கன்னா forfeiture of security deposit, tuition fees and அதுக்கு டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் 10 lakhs. இப்போ நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அந்த கல்லூரியிலே வேண்டாம், திருப்பி ரவுண்ட் 3 போகலான்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ரிசைன் பண்றதுனால பண்ணிக்கலாம். பட் நாளைக்கு 5 மணிக்கு அப்புறம் 23/10 5 மணிக்கு அப்புறம் ரிசைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெசிக்னேஷன் பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ணா செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், டியூஷன் ஃபீஸ் போயிடும், டிஸ்கண்டினியூஸ் ஃபீஸ் பே பண்ணணும், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குங்க. அப்போ இந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு இடங்கள் காலியா இருக்கு அப்படிங்கிறத டீடைல் கிடைக்குங்க. இப்போ நமக்கு 24ஆம் தேதி நமக்கு ஓரளவுக்கு அவங்க சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 25ஆம் தேதியிலிருந்து கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி 24 அல்லது 25ல சீட் மேட்ரிக்ஸ் வந்தாலும் ஸோ 25ஆம் தேதி நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில யார் யாருக்கெல்லாம் நீங்க ரீஅலாட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். அது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம். பட் இதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், ரீஅலாட்மெண்ட் பண்றோங்கிறது ரெசிக்னேஷனா? அது கிடையாது. ரீஅலாட்மெண்ட்ங்கிறது வேற ப்ராசஸ். ஒரு கல்லூரியில நீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நீங்க இன்னொரு கல்லூரி கிடைக்கும், அப்போ அது வந்து ரீஅலாட்மெண்ட்ல ரெசிக்னேஷன் பண்றது வேற. பட் இந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது அந்த கல்லூரியிலே வேண்டாம், எனக்கு வந்து அந்த கல்லூரியிலிருந்து வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெசிக்னேஷன் நோட்டீஸ் கொடுக்கலாம். ஆல் இண்டியா கோட்டால கிடைச்சு போறவங்க ரெசிக்னேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த சூழ்நிலையில இந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ் கண்டிப்பா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதா லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.